ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியான கம்மங்கூழ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம 2 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது மொத்தம் 6 பேர் பக்கம் குடிக்கலாம். 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்தளவு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை நல்லா நான் கழுவிக்கிறேன். கழுவிட்டு ஊற வச்சு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கேன். கிண்டாமல் விட்டுறாதீங்க. கிண்டாமல் விட்டுனா அடி பிடிச்சிக்கும். அதனால் கம்பை கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேகும். அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா கிண்டியாச்சு. இப்போ காலையில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து இது மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் சாப்பாடு கொஞ்சோண்டு வடித்து அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதை பண்ணிக்கலாம். இப்போ தயிர் ஊற்றியிருக்கேன். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட்டிலாம் இருந்ததுன்னா நல்லா மெசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. பழைய சாதம் இருந்தது அப்படின்னா பழைய சாதத்தை கூட நீங்கள் காலையில் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீராறு தண்ணியோடு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான கம்மங்கூழ் ரெசிபியும் அதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷும் ரெடி. மோர் மிளகாய் வத்தல், மாங்காய், ஊறுகாய், வெங்காயம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம்.